எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கட்டு வச்சு, மல்லிக்கட்டுனா கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லி கட்டு வச்சு ஒரு கட்டு வச்சு நம்ம வந்து சிக்கன் செய்ய போகிறோம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மிங்க. வாங்க 10 நிமிஷம் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கு வந்து சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ எடுத்து கழுவி நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கட்டு கொத்தமல்லி தலை எடுத்துருக்கிறேன். அதையும் நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு பார்த்திங்கன்னா 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு காரத்துக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வந்து ஒரு 10-20 பருப்பு, உடச்ச பருப்புங்கிறதுனால நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து முழு பருப்பாக இருந்தால் 10 பருப்பு சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு மஞ்சளும் இது கூட நம்ம சேர்த்துக்கணும். நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் மிக்சியில் என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு பாருங்கள். முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி தலை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். எல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த சிக்கன் கூட வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு 10 நிமிஷம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இதுக்கு வந்து மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா, எடுத்துகிட்டு வந்து விழுதை வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடணும். இது நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். சிக்கன் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். இதில் எண்ணெய் பார்த்திங்கன்னா 3 குளிக்கரண்டி ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. சின்னதாக 2 பட்டை போட்டுக்கலாங்க, கிராம்பு போட்டுக்கலாங்க, ஒரு சின்னதாக ஒரு கல்பாசி போட்டுக்கலாங்க. சோம்பு பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டியதாக நம்ம போடுறோம். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இது கூட வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க பொரிச்சா அது இது கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரே ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதுங்க. இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. வச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கணும். ஜார் கழுவுன தண்ணி ஒரு டம்ளர் இருக்குது. அதை நம்ம இது கூட சேர்த்துட்டு இதை 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இடையில நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு இறக்கிடலாம். லெமன் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். மல்லிக்கட்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மல்லிக்கட்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.